என்ன சத்தியா பத்திரிக்கையை பார்த்துட்டு இருக்கேன்? நம்ம பெரிய கோயிலில் தான் கல்யாணம். உனக்கு வரத்துக்கு வசதியாக இருக்கும் தான் பக்கத்துலேயே வச்சிருக்கேன். என்ன தப்பா நினைச்சுக்காதரா அம்மாக்கா. என்னால உன் கல்யாணத்துக்கு வர முடியாது. நான் வீட்டை விட்டு வெளியே வந்தா என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் எனக்கும் ஆபத்து வரும்னு அமுல் பேபி பயப்படுறான். நீ உள்ள வரும்போது கூட வாசல்ல ஒரு கோடு பார்த்திருப்பியே, அது அமுல் பேபி எனக்காக போட்டுக்கிற கோடு. அந்த கோட்டை தாண்டி நான் வெளியே போக கூடாது. போக மாட்டேன்னு அமுல் பேபி மேல சத்தியம் வர பண்ணிக்கிறேன். என்ன தவிர வீட்டுல இருக்கிற எல்லாருமே உன் கல்யாணத்துக்கு வருவாங்க. என் இடத்துல இருந்து அமுல் பேபி உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைப்பான். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதானே? குப்பத்தில் சும்மா சுத்திட்டு இருந்தேன்னா இன்னைக்கு ஒரு ஆளாக எனக்கு ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அது காரணம் வேண்டியதான் சத்யா. நீ இல்லாம என் கல்யாணம் எப்படி சத்தியா? நான் வேணா பிரபு சார்ட்ட பேசி பார்க்கட்டுமா? வேணாண்டா, அமுல் பேபி அந்த எதுவும் கேட்காத. அமுல் பேபி மனசு கஷ்டப்படும். நீ கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வா. இல்ல சத்யா, பேசி பார்க்கறேன். வேண்டாம் தம்பி, சத்யாதான் சொல்றாள்ல, புரிஞ்சுக்கோ. நாங்க எல்லாரும் உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரோம். நீ போய் கல்யாண வேலைங்களை பாரு. நான் எங்க இருந்தாலும் என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். நீ போய் சந்தோஷமா கல்யாண வேலையை பாரு போ. பிரபு சார், கமேன். வாங்கம்மாக்கா, சொல்லுங்க. கல்யாண பத்திரிகை கொடுக்க வந்திருக்கேன் சார். ஆமால, கங்க்ராட்ஸ், வாழ்த்துக்கள் மாக்கா. தேங்க்யூ சார். இந்தாங்க சார். வீட்டுக்கு போய் சத்யாவை பார்த்து பத்திரிகை கொடுத்துட்டு தான் சார் வரேன். கொடுத்துட்டீங்களா? அப்புறம் எதுக்கு இன்னொரு பத்திரிக்கை எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க? அதுவே போதுமாக்கா. நான் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருவேன். இந்தாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். சார், என்னமாக்கா, கல்யாண செலவுக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா? பணம்லாம் ஒண்ணு வேணாம் சார். வேற என்ன வேணும்? எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. அது சத்யா வந்து தாலி எடுத்து கொடுத்துதான் என் கல்யாணம் நடக்கணும்னு ஏற்கனவே நாங்கள் பேசி முடிவு பண்ணி வச்சிருந்தோம் சார். ஆனால் சத்யா இப்போ கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுச்சு சார். வீட்டை விட்டு வெளியே
வெளியே வரக்கூடாதுன்னு நீங்கள் கோடு போட்டிருக்கீங்களே, அதனால சத்யா வர முடியாதுன்னு சொல்லிடுச்சு சார். நீங்கள் மனசு வச்சு சத்யா பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா சத்யா வந்து தாலி எடுத்து கொடுத்து என் கல்யாணம் நடக்கும் சார். என் கல்யாணம் இப்படி தான் நடக்கணும்னு என்னோட ஆசை சார். சத்யாவோட ஆசையாக தான் சார். எங்கள் 2 பேர் ஆசையை நிறைவேற்றீங்க சார். சத்யா எதுவும் உங்கள்கிட்ட கேட்க சொல்ல சார். நான் கூட உங்கள்கிட்ட கேட்க போறேன்னு சொன்னப்ப சத்யா வேணாம் தான் சொன்னிச்சு. நானாக தான் வந்து கேட்குறேன். மாக்கா, உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. ஆனா இப்ப நிலைமை சரியில்லைல்ல. ரவுடி பேபி ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்க வயித்துல இருக்க குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னா அவங்கள கவனமா பாத்துக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்லியும் கேட்காதனால தான் வாசல்ல கோடு போட்டு அவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். அதனாலதான் இப்ப உங்ககிட்ட கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லமாக்கா, உங்க கல்யாணத்துக்கு குப்பத்துல இருந்து எல்லாரும் வருவாங்க. ரவுடி பேபியால பாதிக்கப்பட்டவங்களும் வருவாங்க. வந்தா அவங்க ரவுடி பேபியை பத்தி ஏதாவது சொல்ல போய் ரவுடி பேபி அவங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணி அதனால வயிற்றுல விளையாடுற குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதாமாக்கா, குழந்தை பிறக்கிற வரைக்கும் ரவுடி பேபி வெளியில எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் நல்லது. அதனால நான் கல்யாணத்துக்கு வந்து ரவுடி பேபியோட இடத்துல நின்று நான் உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க சொன்னா சரியா தான் சார் இருக்கும். நான் வரேன். ஏங்க, டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட வாங்க. போன் பேசிட்டு இருக்கேன், கண்ணுக்கு தெரியல. போடி வரேன். ஆமா, ஊர்ல போற மாரியாத்தா ஏன் மேல வந்து ஏறாத்தான்னு யார் மேலயோ இருக்கிற கோவத்தை ஏன் மேல காட்டுறீங்க? போடி. ம்ம். இங்க பாரியா, அதனால என் விஷயத்துல இடைஞ்சல் பண்ணாம அந்த ஆளுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்க சொல்லு. இல்ல அந்த ஆளை காலி பண்ணிட்டு வரப்போற பை எலெக்ஷன்ல நான் எம்எல்ஏ ஆயிடுவேன். புரிஞ்சுதா? அவனை ஒழுங்கா இருந்துக்க சொல்லு. அவ்வளவுதான் சொல்லு. என்னடா கண்ணு, காலேஜுக்கு போலையா? ஏன் திரும்ப வந்துட்ட? இனிமேல் நான் காலேஜுக்கே போலமா? காலேஜ்ல எல்லாரும் என்ன போய் ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டேன்னு கிண்டல் பண்றாங்கம்மா. எனக்கு அவமானமா இருக்குமா. காலேஜ்ல மட்டும் இல்ல, வெளியிலயும் எல்லாரும் என்ன கேவலமா பாக்குறாங்கம்மா. எனக்கு அவமானமா இருக்குமா. எனக்கு தூக்கு போட்டுக்கலாம் போல இருக்குமா. ஐயோ, என் புள்ள இப்படி வேதனைப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் கூப்பிடுறேன். என் மனசே தாங்கலையே. இப்படியே போனா என் பையன் தூக்குல தொங்கிடுவான் போல இருக்கு. நீ எல்லாம் எதுக்கு அரசியல்வாதியை ரவுடின்னு சொல்லிட்டு திரியிற? நம்ம பிள்ளைய ஒருத்தி அடிச்சு ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நிம்மதியா இருக்கா. அத பாத்துட்டு நீ சும்மா இருக்க? என்ன நடி பண்ண சொல்ற? இவன் 4 பேரை வெட்டி சாச்சிட்டு வந்திருந்தானா அது எனக்கு பெருமையா இருந்திருக்கும். எனக்கும் காலர் தூக்கி விட்டுட்டு வெளியில சொல்றதுக்கும் கெத்தா இருந்திருக்கும். கோர்ட்டு கேஸ்ன்னு நானும் உனக்கு துணையா இருந்திருப்பேன். ஆனா அவன் புள்ள பொறுக்கித்தனம் பண்ணிட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கான். போதாதுக்கு இன்னொரு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கான். அது நியூஸ் பேப்பர்ல வர வந்துருச்சு. என்னாலையும் தான் வெளியே தலை காட்ட முடியல. அதனால கட்சியில எனக்கு எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா? அதுக்காக நம்ம பிள்ளைய அடிச்சு அசிங்கப்படுத்தினவள அப்படியே விட்டுற முடியுமா? இதோ பார், சம்பந்தப்பட்டவ பொம்பளையா இல்லாம ஆம்பளையா இருந்திருந்தா அந்த இடத்துல நடந்திருக்கிறதே வேற. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் பொம்பளையா இருந்தா திருப்பி அடிக்க முடியாதா? பொம்பளைய அடக்கி வைக்கலன்னா ஏறி மிதிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க.
என் பையனை அந்த சிறுக்கி எந்த பஸ் ஸ்டாப்ல வச்சு அடிச்சாலோ அதே பஸ் ஸ்டாப்ல வச்சு அந்த சிறுக்கியை என் பையன் அடிக்கணும். என் பையன் பட்ட அவமானத்தை அவளும் படணும். அத பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ சொல்றத என் பையன் கேப்பான். இப்ப என்ன, நம்ம பையனை அடிச்ச அந்த பொண்ண அதே பஸ் ஸ்டாப்ல வச்சு அவளை திருப்பி அடிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. அவன் அடிப்பான், நான் அவனை அடிக்க வைக்கிறேன். போதுமா? அப்பா சொல்லிட்டாருலப்பா, நீ அழாத. சரி. எல்லாம் அவர் பாத்து பாரு. ஆமாப்பா, அந்த சத்திய கிட்ட நான் எங்க அடி வாங்கணும் அதே பஸ் ஸ்டாப்ல வச்சு நான் திருப்பி அடிக்கணும்பா. அப்பதான் நான் பழைய மாதிரி உங்க பையனா வெளியில கெத்த நடமாட முடியும்பா. அவர் சொன்னா செய்வாரு. வா. ஹலோ, கல்யாண பொண்ணு, வாழ்த்துக்கள். கல்யாணம் நடக்குமோ என்னமோன்னு கூட தெரியலக்கா, அதுக்குள்ள வாழ்த்து சொல்றீங்க? என்னாச்சு தீபா? ஏன் இப்படி நம்பிக்கைலாம் பேசினிருக்க? இப்பதானம்மா சதீஷ் வந்து பத்திரிகை எல்லாம் குத்துன்னு போனா. அவரு வந்திருக்காருடி, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். வீட்ல யாரும் இல்லையா? அப்பாவும் அம்மாவும் பக்கத்துல பத்திரிக்கை வைக்க போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. நான் வேணா போயிட்டு அப்புறம் வரட்டுமா? என்ன வந்ததும் கிளம்புறேன்றீங்க? இல்ல, உங்க அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும், அதுதான் வந்தேன். அப்ப நீங்க என்ன பார்க்க வரலையா? வாங்க மாப்ள, வாங்க வாங்க உட்காருங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா மாப்ள? இல்ல, இப்பதான் வந்தேன். தீபா, மாப்பிளைக்கு குடிக்க ஏதாவது குடுத்தியாமா? காஃபி போடுறேன்னு சொன்னேன், அவர்தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆமா, அம்மா எங்கப்பா? அம்மா பக்கத்துல ஏதோ ஃப்ரெண்ட பாத்து வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காமா. சரி, வாங்க மாப்ள, வந்து உட்காருங்க. எங்க சொந்த பந்தத்துக்கு எல்லாம் பத்திரிக்கை கொடுத்தாச்சு மாப்ள. உங்க சைடுல நாங்க யாருக்காவது சொல்லணும்னா சொல்லுங்க மாப்ள, நாம 2 பேரும் சேர்ந்து போய் சொல்லிட்டு வந்துடலாம். என்ன மாப்ள, என்ன யோசனையிலே இருக்கிறீங்க? என்ன விஷயம்? எதுவா தான் தயங்காம சொல்லுங்க. சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. சத்தியா இல்லைன்னா இந்த கல்யாணமே இல்லை, அதை நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? ஒத்துக்கிறோம். இப்ப எதுக்கு மாப்ள அதெல்லாம்? சொல்றேன். இன்னைக்கு நான் வந்து இங்க உட்காந்துருக்கேன்னா அது காரணம் சத்யா தான். சத்யா தலையெடுத்து கொடுத்துதான் என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அப்படிதானே நடக்க போகுது. இப்போ வந்து தள்ளி வச்சுக்கலாம்னு சொல்றீங்க? சத்யாவுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு 7-8 மாசம் ஆகுமே. 10 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, சத்யா வந்து தலையெடுத்து கொடுக்காம என் கல்யாணம் நடக்காது. இதுதான் என் முடிவு. இதை சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன். நான் வரேன். என்னம்மா இது? என்னாச்சு இவருக்கு? என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? இதுக்குதான் இந்த குப்பத்து ஆளுங்களே வேணான்னு சொன்னேன். நானும் அப்பாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவரு நீங்க வராம எங்க கல்யாணம் நடக்காதுன்னு உறுதியா சொல்லிட்டு போயிட்டாரு. எங்க அப்பா அவரோட பிடிவாதத்தை பார்த்து
இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்ற முடிவுக்கே வந்துட்டாருக்கா. ஏய் தீபா, அவசரப்பட்டு அப்படியெல்லாம் ஏதோ பண்ணிடுவானா? நான் அவனாண்ட தெளிவா சொல்லி அவன் ஏன் தான் இவ்வளவு பண்றானோ தெரியல. இந்த கல்யாணம் நடக்கிறதும் நடக்காததும் உங்க கையில தான்க்கா இருக்கு. ஏய், நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த கல்யாணம் பத்திரிகையில போட்டுக்கிற தேதியில கண்டிப்பா நடக்கும். சரிக்கா. நான் சதீஷாண்ட பேசுறேன், நீ அப்பாண்ட சொல்லிரு, சரியா? சரிக்கா. சரி, சந்தோஷமா கல்யாண வேலையை மட்டும் பாருங்க. கண்டிப்பா சொன்ன தேதியில கல்யாணம் நடக்கும், சரியா? சரிக்கா. ம். சத்யா கால் பண்ணுது. ஹலோ, சொல்லு சத்யா. என்னடா சொல்லணும்? என்ன சொல்லணும்? நான் உன்னாண்ட என்ன சொல்லி அமிச்சா நீ என்ன பண்ணி வச்சுக்கிற? என்ன சத்யா, ஏன் இப்ப டென்ஷனா பேசுற? என்ன நடந்துச்சு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிகிறிய. பொண்ணு வீட்டுக்கு போய் எதுடா கல்யாணத்தை தள்ளி வச்சிடலாம்னு சொல்லிக்கிற? ஆமா, உனக்கு யார் சொன்னது? வேற யார் சொல்லுவா? கல்யாண பொண்ணு தீபா தான் போன் பண்ணி சொல்லிச்சு. ஏண்டா, நான் தான் உனக்கு அவ்வளவு தூரம் பச்சு சொன்னேன்ல, உனக்கு புரியலையா? அப்புறம் எதுடா போய் பொண்ணு விட்டாண்டா அப்படி போய் சொன்னா? இல்ல சத்யா, நீ தாலி எடுத்து கொடுக்காம இந்த கல்யாணம் நடக்காது. நான் வெயிட் பண்றேன். டேய், நீ வெயிட் பண்ணுவ, பொண்ணு வீட்டுல வெயிட் பண்ணுவாங்களா? பொண்ணு வீட்டுல வெயிட் பண்ணாட்டி அவங்க வேற மாப்பிள்ள பாத்துட்டோம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. டேய், என்னடா அப்படியே பேசுனீங்க? நீ மட்டும் இப்ப நேர்ல இருந்துருக்கணும், உன் கண்ணை பத்துருவோம். நீ என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல சத்யா. நீ எப்போ வந்து தாலி எடுத்து கொடுக்குறியோ அப்பதான் எனக்கு கல்யாணம். அது 10 மாசமா இருந்தாலும் சரி, 10 வருஷமா இருந்தாலும் சரி. சரிடா, நானே வந்து என் கையால தாலி எடுத்து குடுக்குறேன். நீ கல்யாணத்துல தள்ளி போட வேணாம். நான் அவனை பார்த்ததுக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு போய் ரபு சார்ட்டையும் நீ கல்யாணத்துக்கு வரதை பத்தி பேசினேன். அவரும் உறுதியா அவனை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் பொண்ணு வீட்டுல போய் கல்யாணத்தை தள்ளி வைக்கலான்னு போனேன். ஆனா நீ இப்ப வரேன்னு சொல்ற, எப்படி வருவ? அமுல் பேபியாண்டா நான் பேசிக்கிறேன்டா. நான் கண்டிப்பா நான் வருவேன்டா. நான் தாலி எடுத்து குத்துதான் உன் கல்யாணம் நடக்கும், ஓகேவா? நீ போய் கல்யாண ஏற்பாடெல்லாம் பாரு, தலையெல்லாம் வைக்க வேணாம், புரியுதா? சத்யா, நிஜமா தான் சொல்றியா? கண்டிப்பா வந்துருவல்ல? என்னை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, சொன்னா சொன்னதை செய்வேன்னு. நீ கல்யாண வேலையை போய் சுறுசுறுப்பா பாரு. பொண்ணு வீட்டுக்கு இப்பவே போன் பண்ணி பேசு. ஓகே சத்யா, ரொம்ப சந்தோஷம். இப்பவே பொண்ணு வீட்டுல போய் நான் பேசிடுறேன்.